ஓகே, இப்போ இந்த ஜிபிசி அந்த ஏற்கனவே சொன்ன சிஸ்டம் பிரகாரம் கோபேக் வரணும். இந்த கொரோனா வைரலேருந்து நம்ம எப்படி எஸ்கேப் ஆகிறது, அதுக்கு உண்டான சில முதிரை பயிற்சி பார்க்க போகிறோம். அந்த முதிரைகளில் ஃபஸ்ட்டு வந்து முடிஞ்ச அளவு நம்ம வஜ்ராசனத்தில் உட்காந்துக்கணும். அப்படி இல்லை உட்கார முடியாதவங்க ஒரு சுக ஆசனத்தில் உட்காந்துக்கலாம். நார்மலாக வீட்டில் சமணம் போட்டு உட்கார மாதிரி உட்காந்துக்கலாம். அப்படி அதுவும் முடியாதவங்க ஒரு சேரில் உட்காந்து கூட இந்த முதிரை செஞ்சுக்கலாம். இந்த அடுத்து வந்து முதிரையோட ஸ்டெப்ஸ் வந்து ஏற்கனவே நம்ம நிறையா வீடியோலாம் நம்ம சொல்லியிருக்கோம். நேராக நம்ம வந்து கண்களை மூடி ப்ரீத் வாஷ் பண்ணிக்கிட்டே முதிரை செய்யணும். நான் வந்து இப்போ ஃபஸ்ட்டு ஒரு கணேச முதிரை செய்ய போகிறேன். அதுக்கு வந்து முதல்ல வந்து வஜ்ராசனம் போட்டிருக்கேன். அடுத்து வந்து இடது கையை இப்படி மார்பு பக்கத்தில் வச்சுக்கிறோம். வலது கையை இப்படி இடது கையோட விரல்களை பிடிச்சி அப்படி மைல்டாக நம்ம கொஞ்சம் மைல்டு ப்ரெஸ் பண்ணி இழுக்கிறோம். இந்த டயத்தில் நான் வந்து வீடியோக்கோசரம் உங்களுக்கு பேசிக்கிட்டே எடுக்கிறேன் இந்த முதிரையை. மற்றபடிக்கு நீங்கள் கண்களை மூடி உங்கள் ப்ரீத் வாஷ் பண்ணிக்கணும். முதுகு தண்டு நேராக இருக்கணும். இப்படி இந்த கை விரல்களில் இருக்க மைல்டு ப்ரெஷரையும் வாட்ச் பண்ணணும். இந்த முதிரையின் பெயர் கணேச முதிரை. இந்த முதிரை செய்வதால் லங்ஸ் நல்லா இயங்கும். அதில் இருக்க அசுத்த காற்று வெளியேறும். நம்ம இந்த கோபேக் கொரோனா ஜிபிசி இந்த இது மூலிமா நாங்கள் கொடுக்குற முதிரைகள் எல்லாமே லங்ஸ் நல்லா சிறப்பாக இயங்கக்கூடிய முதிரையாக தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு 1 to 50 கவுண்டிங், அதாவது 1லேருந்து 50 வரைக்கும் கவுண்டிங்கில் நம்ம மனசுக்குள்ளே எண்ணிக்கொண்டே நம்ம வந்து இந்த முதிரை பயிற்சியை செய்யணும். அடுத்த முதிரையாக நான் வந்து இப்போ லிங்க முதிரை அது பார்க்க போகிறேன். இந்த லிங்க முதிரை எப்படி செய்கிறதுனா, இந்த விரல்களை 10 விரல்களையும் இணைச்சிக்கிட்டு இந்த தம்பு மட்டும் இப்படி மேலே இருக்கணும். இதுவும் வஜ்ராசனம் சுகாசனம் சேரில் எதில் வேணாலும் உட்காந்து நம்ம இந்த முதிரை செஞ்சுக்கலாம். முதுகு தண்டு நேராக இருக்கணும். முதல்ல நம்ம எண்ணத்தை சரி பண்ணணும். அடுத்து நம்ம எண்ணத்தால் நம்மளோட மூச்சை வாட்ச் பண்ணணும். மற்றொரு எண்ணத்தால் நம்ம கை விரல்களில் கொடுத்துருக்க இந்த மைல்டு ப்ரெஷரை வாட்ச் பண்ணணும். இந்த லெஃப்ட் ஹேண்ட் தம்பு மட்டும் மேலே உயர்த்தி இருக்கணும். ஓகே.